ஹாய் ஆல், இது அக்டோபர் 13 மண்டே மார்னிங். இன்றைக்கி வந்து அருண் பர்த்டே. ஸோ அவங்க பர்த்டேக்கு சர்ப்ரைஸாக ப்ரௌனி ஆர்டர் போட்டிருந்தேன். இது கஸ்டமைஸ்டு ராகி வித் நாட்டு சக்கரை எஃப்ஆர் சாக்கோபோல்ஸ்ன்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து ஆர்டர் போட்டிருந்தேன். இது வேறு யாரும் இல்லை, என்னோட கசின் தான் இந்த பேஜ் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு ப்ரௌனி, கேக், குக்கீஸ் எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி தராங்க. பியூர்லி ஹோம்மேட். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட அவங்க பேஜ் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் தரேன். அதுக்கப்புறம் டேக் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ராகி ப்ரௌனி நல்லா இருக்காதோன்னு நினச்சேன், பட் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க பேஜில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், உடனே ரிப்ளை கொடுப்பாங்க. ஸோ நைட்லாம் நேத்ராவும் நானும் தான் அந்த டெக்கரேஷன் ஃபுல்லாக பண்ணியிருந்தோம் அருணுக்காக. அவள் தான் எல்லாமே ஹெல்ப் பண்ணியிருந்தான். நைட் வந்து கேக்கெல்லாம் எதுவும் கட் பண்ணல. அடுத்த நாள் மார்னிங்கில் தான் கேக் கட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி அருணுக்கு ஆஃபீஸ் இருந்தது. ஸோ மார்னிங் சீக்கிரமாக எழுந்து கேக் மட்டும் கட் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு. நேத்ராவை கேக் கட் பண்ணும்போது எழுப்பி பார்த்தோம், அவள் எழல. லேட்டாக தூங்கினதால் தம்பியும் நேத்ராவும் தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் மட்டும் தான் கேக் கட் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அருண் ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. அருண் ஆஃபீஸ் கிளம்புனதுக்கப்புறம் தான் பால்கோவா செஞ்சுருந்தேன். அருணுக்கு பால்கோவானா ரொம்ப பிடிக்கும். மார்னிங்கே செய்யலான்னு தான் நேற்று பால்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். பட் டைமே கிடைக்கல. லேட்டாக தூங்கி லேட்டாக எழுந்ததால் டைம் எதுவும் கிடைக்கல. ஸோ இது செய்கிறதுக்கு ரொம்ப பொறுமை தேவை. 1.5 மணி நேரம் கிட்ட ஆகும். ஸோ அதனால் வந்து அருண் ஆஃபீஸ் கிளம்புனதுக்கப்புறம் தான் செஞ்சுருந்தேன். ஆஃப்டர்நூன் வருவாங்க லஞ்சுக்கு. ஸோ அப்போ சாப்பிட்டுப்பாங்கன்னு சொல்லிட்டு இது வந்து கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும், சிம்லேயே வச்சு. நல்லா திக்காகி வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு தேவையான சுகர், அப்புறம் ஏலக்காய், கொஞ்சமாக நெய் சேர்த்து இறக்குனா பால்கோவா ரெடி. ஸோ அதுதான் கேஸ், அருணோட பர்த்டே இப்படி தான் போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க.